இருக்கிற சில இளிச்சவா இளைஞர்கள் முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்று கூட நினைத்திருக்கிறார்கள். இந்த ரஜினிகாந்த் தன் முதலீடு முழுவதையும் கர்நாடகத்திலே போட்டிருக்கிறார். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். பேக் பெஞ்ச் மீடியா மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ரஜினி அரசியல் பிரவேசம் பரபரப்பா கொய்யால வெளுத்து வாங்குறாங்க எல்லா மீடியாவிலும். நானும் ரஜினி ரசிகன் தான். முதல்ல இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுக்கிறேன். நானும் பாய்ஸ் கார்டனில் ஒரு பேக் ஒன்று ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கினேன். ரஜினி வீட்டு வாசலில் போய் ஆட்டோகிராஃபுக்காகவும் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் நின்ன காலங்கள்லாம் இருக்குது. ரஜினி உண்மையிலே நான் வரவேற்கிறேன் அரசியலுக்கு வருவதை. ஆனால் அந்த 30ஆம் தேதியா 1ஆம் தேதியான்னு ஒரு டேட் ஒன்று குறிச்சிருக்கார் தலைவர். அதுக்கு மொதல் நாளே எனக்கு உடம்பு சரியில்லை, இமயமலைக்கு நான் போகிறேன்னு சொல்லாமல் இருந்தால் சரி. இது முதல்ல ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் பிரவேசம் சொல்லி போட்டுட்டு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில், அது ரெகுலராக நடக்கிற ஒரு ட்ராமா தான் அவர் பண்ணியிருக்காப்புல. அதில் ஒரு வரி ஆன்மீக அரசியல். எங்களுக்கான ஒரு பெத்த சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி டீம் தலைவர் அமித்ஷா இப்போ சென்னை வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய நாடகம் அரங்கேறிருக்கு. உங்களுடைய பேட்டியில் எனக்கு ஒரு 4-5 சந்தேகங்கள், இது எனக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருக்குமே இருக்குது. என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அறிக்கை வந்த பிறகு ஓபிஎஸ் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தற்பொழுதைய துணை முதலமைச்சரும் ஆகிய அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய திரு பெரிய குளத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. ரஜினியை பற்றியும் இப்படி தான் சொல்லணும். கடந்த ஒரு 20-25 வருஷமா எங்களுக்கும் வயசாயிடுச்சியா, இதோ வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன், இன்னைக்கு வந்துடுறேன். ஏன் தலைவா, உங்களுக்கு இப்போ எந்த படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியலையே, நீ ஏன் இப்போ திடீர்னு ஒரு ட்ராமா அடிக்கிற நீ? சரி, ஓகே, எங்கள் அரசியலுக்கே வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கான சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அரசியலில் ஃபெயிலரான ஒரு மனுஷன் தமிழருவிமணியன், ஏன் அந்த அறவேக்காடை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க? தமிழருவிமணியன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் ஃபெயிலரான ஒரு மனுஷன். ஒரு பெரிய சித்தாந்தவாதி ஆன்மீகவாதி கூட கிடையாது அவர். இடையில அவருடைய பாதைகள்லாம் வேற வேற. காந்திய மக்கள் இயக்கம், காந்திய இயக்கம்னு ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அமைப்பை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு தமிழருவிமணியன். நீங்க ஏன் திடீர்னு அந்த மனுஷனை நீங்க அவரை வச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை அவர் உங்களை வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. அவரை என்ன போட்டிருக்கீங்க, மேற்பார்வையாளரா? ஃபெயிலரு அதுதான் நீங்க பண்றது. ரஜினிக்கு உயிரை கொடுக்க 1000 பேர் இருக்கையா. நீ சொன்னா போயும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா கூட வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தமிழருவிமணியனை நீங்கள் உடன் வைத்திருப்பது தான் உங்களுடைய மிகப்பெரிய படுதோல்விக்கு ஒரு உதாரணமாக அமையும். நீங்க அதை நோட் பண்ணீங்க. 2வது, அர்ஜுனமூர்த்தி எழுதி வச்சு படிக்கிறேன். ஏன்னா உங்க பேர்லாம் எங்களுக்குலாம் ஞாபகமே இல்லை, மறந்து போனாச்சு, காலாவதியான ஆளுங்க நீங்களாம். அர்ஜுனமூர்த்தினா யாருன்னே தெரில, நேற்று வரைக்கும் யாருன்னே தெரில. அர்ஜுனமூர்த்தி என்னது அறிவுசார் பிரிவுக்கு தலைவரா? என்னது அது அறிவுசார் பிரிவு தெரியல. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஏன்னா ஒரு கட்சி 1008 விங்கு வச்சிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு அறிவுசார் பிரிவுக்கு ஒரு மாநில தலைவர் நியமிச்சிருக்காங்க. பிஜேபியின் அங்கீகரிக்கப்பட்ட பேரன்பாடி கட்சியோடைய தலைவர் கிடையாது அர்ஜுனமூர்த்தி. அதோடைய டிபார்ட்மெண்ட் அண்ட் செல் விங்கோடைய தலைவர். முழுசா நீ 30 நாள் கொடுத்தனம் நடத்தாம விட்டுட்டு ஓடியாந்து ரஜினி பின்னாடி ஓடியாந்துட்ட. இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஆர்டினேட்டர். அதாவது தலைவர் தமிழருவிமணியன் சூப்பர்வைசரா, மேற்பார்வையாளர். ஓகேங்களா? இவர் ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர். இவர் என்னத்தை ஒருங்கிணைக்க போறாரு? ரஜினியை பத்தி திரு அர்ஜுனமூர்த்திக்கு என்ன தெரியும்? சரி, அர்ஜுனமூர்த்திக்கு என்ன அரசியல் தெரியும்?
இது ஒரு மிகப்பெரியான கேள்விக்குறி. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு விஷயத்த நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்காதீங்க, ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். திரு சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ நடத்துகிறாங்க. பெரிய லெவலில் அவரால் கொண்டு போக முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல் அவராலே சமாளிக்க முடியல திரு சரத்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலே பார்ப்போமே, முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா திரு சிவாஜி கணேசன் அரசியலை ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார், அரசியலுக்குள்ளே வந்தார், அப்புறமா காணாமல் போயிட்டார். சரத்குமார் வந்தார், இருந்தார், போனார். ஆனால் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் அவரால் தொட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருமை அண்ணன் நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார். ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தார். அப்புறம் வெளில வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி பேரே ஞாபகத்தில் இல்லை. அவரும் ஆரம்பித்தார். ஆனால் எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் தொப்பியை தூக்கி காமிச்சிட்டு வந்து நின்று மூஞ்ச காமிச்சிட்டு ஓடி விடுவார். அவரும் எங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையின் முன்னோடி நாயகர்கள் ஒருத்தர் ஐயா விஜயகாந்த் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கு மேலே நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாலே சமாளிக்க முடியல, எல்லாம் தழுவி காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு ஐசி வார்டில் இருக்கிற பேஷண்ட் மாதிரியே அருமை அண்ணன் கமலஹாசன் அவர் கூவினே இருக்கிறார். இவரை நம்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தன்னுடைய போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு அவர் கட்சியில் வந்து செஞ்சுக்கிட்டு, என்னடா சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, விரக்தி. எனக்கு இளமை காலம் போய் எனக்கு வயசாயிடுச்சு. இப்போ எனக்கு வயசாயிடுச்சுன்னா என் டீம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ரஜினியோட ரசிகர் பார்த்தீங்கன்னா, ரஜினியோடைய விரும்பிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 40-50 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் யாரும் ரஜினி ரசிகர்ல. அதனால இன்னைக்கு தலை அஜித், விஜய் அப்படி போயிட்டாங்க, சிவகார்த்திகேயன், அப்புறம் விஜய் சேதுபதி, சிம்பு அப்படி போயிட்டாங்க. நம்ம இன்னும் ரஜினின்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, ஓகே, ரஜினி மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் வரோம் அப்படின்னா, ரஜினி மன்றத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே அவர் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்க, அதாவது எக்ஸப்ட் 2 பேர், தமிழறிவுமணியன் அண்டு அர்ஜுனமூர்த்தி, பேரே வரல, இந்த 2 பேரையும் தயவு செஞ்சு ஓப்பனாகவே சொல்கிறேன். அவர் ஏதோ ஒரு பேட்டியில் இன்னைக்கு சொன்னார், நிறைய பேர் என்னை அரசியலில் இருந்து ரஜினி கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க, தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிரு. ஒரு நல்ல கலைஞனை திசை திருப்பாத. ஒன்று அந்த ஆள் சினிமாவில் வாழ விடுங்க, இல்லை அரசியலில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் கூட இருந்து இம்சை பண்ணாத. ஒன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காந்திய மக்கள் இயக்கம் தயவு போ, ஒரு மேடைக்கு யாருன்னா கூப்பிட்டு அழகாக 4 வார்த்தை காந்தியை பற்றி பேசு, செஞ்சுட்டு போ. ஒன்னால் அரசியல் மாற்றம் வர வாய்ப்பே கிடையாது. உலக தமிழ் மக்களுக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்த ஊடகம் மூலயமா ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ரஜினியனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம்லாம் வரப்போகிறதே கிடையாது. பிஜேபியோட டைஅப் வைக்க போகிறாரு, பண்ண போகிறாரு, வச்சுட்டு போகிறாரு, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. பிஜேபியோட வைக்கட்டும், ஏடிஎம்கேயோட வைக்கட்டும், டிஎம்கேயோட வைக்கட்டும், காங்கிரஸோட வைக்கட்டும், எதுலையாவது வச்சுட்டு போட்டோம். அவரால் என்ன சாதிப்பார்? அது 234 தொகுதியும் அவரால் பிடிச்சிட முடியுமா? யோசிங்க. இன்னைக்கு நாடே 4 வகையுமே பிரிஞ்சு கிடக்கு. மாற்றத்தை காண்பார்னா காண்போம், அனுபவிப்போம். நல்லது கெட்டதை அனுபவிக்க போகிறது நம்ம தானே. அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அந்த மனுஷன் அரசியல் அப்படிங்கிறது அது ஒரு சப்பை கட்டினா இருப்பாருங்க. தலைவருடைய திறமையை நாம் பாராட்டியே ஆகும்யா. அதாவது கொரோனா, அதனால் என்னால் வெளியில் வர முடியல, நான் கட்சியை தள்ளி வச்சுட்டேன். சரி, இப்போ கூட தான் கொரோனா. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அமெரிக்காவில் 3000 பேர் கொரோனாவில் செத்து போயிருக்கானா. அப்போ எதுக்கு நீ ஆரம்பிக்கிற கட்சி? மொதல் பாயிண்ட்டு, ஓகேவா? அப்போ நீ டுபாக் ஒரு கதை விட்ற, 2021 எலெக்ஷனை நோக்கி ஒரு ஸ்டண்ட் பண்ணுற. ஸோ இதுதான் முக்கியம். 2வது விஷயம்,
எனது ஆன்மீக அரசியல் திருமாவளவே கழுவி ஊத்துறாப்புல. சீமான் கொஸ்டின் மார்க்கே போடுறாரு. அந்த திராவிடர் கொள்கையை சுமந்துக்கிட்டு இருக்க பாதி பேர் உன்னை தூக்கி வச்சு பேசுனேன், மீதி பேர் செவுட்ல அடிக்கிற மாதிரி பேசுனேன். ரசிகர்களாகிய எங்களை மாதிரி ஆளுங்க இன்னும் மேலே ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா உரிமையில பேசுறேன்லாம் நினைக்காத. ரஜினிங்கிற ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு இமேஜை எங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டோம். நாங்கள்லாம் சினிமாக்கெல்லாம் வந்ததே உங்களெல்லாம் பார்த்துதேன். அதனால் மக்களை ஏமாற்றாதீங்க, ரசிகர்களை ஏமாற்றாதீங்க. உங்களால் முடிஞ்சால் திரும்பவும் சொல்கிறேன், ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே இவரால் தமிழக முதலமைச்சரெல்லாம் ஆகலாம் முடியாது. அதுக்கான தகுதியை அவர் இன்னும் வளர்த்துக்கணும். அதுக்கான ஏஜ் அவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வளர்த்துக்க வேண்டிய காலங்கள் இருக்குது, அனுபவம் இருக்குது. இவர் தனியாக ஃப்ரீயாக இருந்தாலே இவர் நல்லா செய்வார். ஆனால் கூட ஒரு சிலர் அறவேக்காடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டா ஜெயிக்க முடியாது. நல்ல ரஜினி ரசிகர்கள் முடிஞ்சால் அறவேக்காடுங்களை வெளியேற்றுங்க. ஸோ 1ஆம் தேதி டிசம்பர் 30 ஜனவரி 1 நல்ல விஷயம் உலகுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ எதிர்பாருங்க. மாற்றம் ஒன்று நிகழ்ந்தால் அது நாட்டுக்கு நன்மை என்றால் நாமும் அதை ஏற்றுக்கொள்வோம். நன்றி.